மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். பிக் பாஸ்லேருந்து நம்ம ரியா அவர்கள் மற்றும் அவங்க வந்து கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. இங்கே 3 பேருமே சேர்ந்து 3 பேர்னா வந்து ஆரோரா 3 பேருமே சேர்ந்து கார்டன் ஏரியாவில். ஸோ எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. எல்லாரையும் பேசி முடிச்சுட்டு வந்து தனியாக உட்காந்துட்டு என்னோட கேம் எப்படி இருக்குது, எப்படி ப்ளே பண்ணுறேன், என்னோட கேம் மாத்திரமா, எல்லாம் சில விஷயங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து அதில் வந்து சில பாயிண்ட்ஸை பற்றி நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஓகேன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். அதுக்கு கூட நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் சேர்ந்து ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் மக்களே. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா வந்து நம்ம இவங்க இருக்காங்களா அரோரா சார், ரியா பயங்கர கோபமாக இருக்காங்க அரோரா மேலே. நீ வந்து வேறு மாதிரி இருந்த, நாங்கள்லாம் வந்து நீ வந்து உள்ளே போன உடனே வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நீ சூப்பராக கேம் விளையாடலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண, பார்த்தா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஜீரோவாக ப்ளே பண்ணியிருந்தேன், நீ வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ண நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதை வந்து நீ ஒரு 50வது நாள்லேருந்து சூப்பராக ப்ளே பண்ணிட்டேன். 50வது நாள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வாரம் கழிச்சா நீ கேமே விளையாடணும். அப்படி உண்மைதான் அது. ஸோ ஆரோரா வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு கேம் வரல, எனக்கு கேம் தெரியாதுங்க, எனக்கு பேச தெரியாதுங்க, நான் இவ்வளோதாங்க அப்படி தாங்க இருந்ததெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து நம்ம டுஷார் வெளில போனதுக்கப்புறம் அவங்க கேமே வந்து ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஆரோராவும் அதான் சொன்னாங்க, டுஷார் இருக்கும்போது எனக்கு வந்து வேறு எதுவுமே தோணலை, நான் அவங்க கூட பேச அவங்க கூட ட்ராவல் பண்ணிருந்தேன், உனக்கே தெரியும் நான் ரொம்ப லோன்லியாக இருப்பேன், ஸோ உன்னை தவிர்த்து நான் வேறு யாருமே பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கல, ஸோ அந்த இதுக்கே போகல, நீ போதும் அவ்வளோதான், எல்லாமே நீ தான்ற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து துஷார் அப்படி இருந்தான், நான் அதனால் அவங்க கூட இருந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து வேறு யாரு கூட பேச வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த சுச்சுவேஷன் இருந்தேன்னு சொன்னாங்க. எப்போ வந்து துஷார் வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டனோ அதுக்கப்புறம் இந்த என்னோட ஆப்ஷன் வேறு கிடையாது. ஸோ இவங்ககிட்ட எப்படி பேசணும், அதே மாதிரி நான் எல்லார்கிட்டையும் பேசி தான் ஆகணும், எனக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாத மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ ஆனால் ஆரோரா கேம்